சாம்பார் சாதம் ரொம்ப குயிக்காக டேஸ்ட்டு ரொம்ப அலாதியாக லஞ்சுக்கு கட்டிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மதிய வேளையில் கொஞ்சம் சிம்பிளாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணுங்கிற டயத்தில் காய்கறிகள் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எல்லாத்துலேயும் ஒரு 1-2 இருக்கும் தருவாயில் இது ஒரு அட்டகாசமாக கை கொடுக்கும். நான் சொல்லி தந்திருக்க இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். ரொம்ப எளிமையாகவும் டேஸ்ட்டு உத்தரவாதம் நான் தருவேன். ரொம்ப அருமையாக இருக்கும். 1 பங்கு புழுங்கல் அரிசின்னா 1/2 பங்கு துவரம்பருப்பு. இதுதான் சாம்பார் சாதத்துக்கான ரேஷியோ. அந்த வச்சிருக்க காய்களை தவிர்த்து பூசணிக்காய் போட்டுக்கலாம், அவரைக்காய், ஃப்ரெஷ்ஷான மொச்சப்பருப்பு போட்டுக்கலாம். நான் 100 அரிசி எடுத்திருக்கேன். இது 2 பேர்த்துக்கு மதிய வேலைக்கு ரொம்ப சரியாக இருக்கும். 1/2 பங்கு துவரம்பருப்பு போட்டு கழுவி களைஞ்சிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அந்த 1/2 மணி நேரம் ஊறுறதுக்குள்ளே காய்களை கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு 1 தக்காளி, முழு வெங்காயமாக 10 வெங்காயம், கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக தண்ணி, நல்லா ஒரு 40% ஃப்ளேமில், நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுங்க. அப்போ குழஞ்சும் போகாது, வெந்தும் இருக்கும். இதுக்கு நம்ம கடலெண்ணெய், நெய் கலந்துக்கலாம். அதுதான் சாம்பார் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு விசில் வந்தோடனே எடுத்துட்டோம். இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகும் காய். அதை ஓரமாக வச்சுட்டோம். இப்போ குக்கரில் 5 பங்கு தண்ணி போட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம். நீங்கள் அரிசியை மட்டும் கணக்கு எடுத்துக்கோங்க. 5 பங்கு தண்ணி, ஒரு 20% ஃப்ளேமில் நல்லா உள்ளார்ந்து ஒரு விசில் விட்டு எடுங்க. கொஞ்சம் எண்ணெய் போடும்போது பொங்கி வராது. 1 பங்குக்கு 5 பங்குங்கிறது ரொம்ப தளதளன்னு நல்லா இருக்கும். இப்போ ஆவி போனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். கொஞ்சம் தண்ணி இருக்கிறது போல் இருக்கும். லைட்டாக அப்படியே மசிச்சு விடுங்க. ரொம்ப தண்ணி போட்டு வேக வைக்கும்போது குழஞ்சி வராது. அப்போ லைட்டாக மசிச்சு விட்டு இந்த வெந்த காய்கள்லாம் நல்லா ஸ்டிக்கி ஆகிருக்கும் பாருங்கள், அதை குக்கரில் போட்டு வச்சுட்டோம். இப்போ ஒரு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், இதுக்கு பாருங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன், கொஞ்சம் வரமிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி அதில் போட்டு வச்சுக்கிறோம். சட்டியில் கடுகு உளுந்து தாளித்து வருது. பெரிய வெங்காயம் 5 சிறு வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், கருவேப்பிலை, 40% வதங்கினோன்னே சாம்பார் பொடியை போட்டு உடனே அந்த புளியை கரைச்சி விட்டுருங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி 100 அரிசிக்கு. புளி கொஞ்சம் அதிகமாக போடணும். அப்போ தான் காய்கள்லாம் உள்வாங்கும் போது கொஞ்சம் உப்பு புளி காரமாக நல்லாயிருக்கும். இந்த பச்சை வாடை ஒரு 2 நிமிஷத்தில் போயிடும். அப்புறம் அந்த குக்கரை தூக்கி நீங்கள் இந்த பக்கம் வச்சுட்டு அதில் இந்த குழம்பு அப்படியே ஊற்றிடுங்க. பக்கத்து அடுப்பில் கொஞ்சம் சுடு தண்ணி காய வச்சுக்கோங்க. ஏன்னா இது புட்டு போல் தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம சுடு தண்ணி கலந்துக்கணும். இப்போ கொஞ்சம் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்குங்க. இப்போ கூட நீங்கள் சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டு தம்மில் போடலாம். ஒரு 4 நிமிஷம் கழித்து திரும்ப எடுக்கிறோம். மல்லி இலை தூவிக்கிறோம். நெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறோம். அப்போ நெய் போடும்போது காரத்தை கம்மி பண்ணோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் ஏற்கனவே போட்டிருக்கணும். இப்போ மல்லி இலை போட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா இது போல் தளன்னு இருக்கணும். ஒரு 20 நிமிடம் கழித்து சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ கொஞ்சம் பாயசம் போல் தான் இருக்கும். இதே கன்சிஸ்டன்சி இருக்கும். அப்புறம் நல்லா கெட்டிப்பட்டுரும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.